அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற போகுது. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் தான் இருக்குது உங்களுக்கு டைம். ஸோ இந்த 1 வீக் டைமில் என்னென்ன தவறுகள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, ப்ளஸ் நீங்கள் இது வரைக்கும் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க, ஸோ இனிமேல் எப்படி படிக்கணும், ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி ரொம்ப ஓவராக நிறைய படித்து வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளஸ் இப்போ வந்து ரொம்ப பயத்திலேயே இருந்துட்டு இருப்பீங்க, நம்மளால முடியுமா, நம்ம படித்ததெல்லாம் வருமா, ஸோ நம்ம வந்து கரெக்டான ட்ராக்கில் தான் போயிட்டு இருக்கோமா, ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்துட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு கட்டுற மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய டைம் ரிவிஷன் பண்ணிட்டேன் சார், பட் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இல்லைனா நான் வந்து ஒரு பார்ட் டைமாக படிச்சுட்டு இருக்கேன், நான் ஒர்க் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கேன், ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே முடிவு கட்டுற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம டைரெக்டாக வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழை வந்து ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தமிழை பொறுத்த அளவுக்கு, ஜென்ரல் தமிழை பொறுத்த அளவுக்கு இலக்கணம் தான் 85 கொஸ்டின்ஸ். ஸோ கண்டிப்பாக இலக்கணத்தில் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், புரியுதுங்களா? ஸோ மேக்ஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க தமிழையும். உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். பட் நிறைய கன்ஃபியூஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, புரியுதுங்களா மாணவர்களே? ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் போடலாம். அதாவது நீங்கள் கெஸ் பண்ணி போடுறதோ அதெல்லாம் முடியாது. ஸோ உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதால் நீங்கள் நல்லா கான்ஃபிடண்ட்டாக படித்து வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் தமிழில் வந்து ஓவர் டைம் எடுத்து படிக்காதீங்க. இனிமேல் லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ் வந்து தமிழ் படிங்க, போதுமானது. ஏன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நிறைய பேர் வந்து 90 மேலே எடுக்க போகிறாங்க. ஸோ அதால் தமிழில் நீங்கள் ஓவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ், ஸோ இப்போது ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி நிறைய படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சப்ஜெக்டை இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேர் ஒரு மாடலில் படிப்பீங்க. எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஜென்ரல் சயின்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பொது அறிவியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, நம்ம வந்து ஆப்டிடியூடு தனியாக பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்குது. இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப படிக்கிறேன் சார்னா கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க, மொத்தமே 5 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. ஸோ இப்போ இந்த 5 கொஸ்டினுக்கு நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, ரொம்ப செலக்டிவாக எடுத்து படிங்க. கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி, ஆசிட், பேஸ், சால்ட், அதாவது உப்பு, காரம், அமிலம், ஸோ இந்த டாபிக் எடுத்து படிங்க, கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஊட்டச்சத்து ரிலேட்டடாகவும் அது ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயாலஜியில் கண்டிப்பாக டிசீஸ், அதாவது நோய்கள் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே மட்டும் நல்லா தெளிவாக படிங்க. ஸோ இந்த மாதிரி செலக்டிவாக ஒரு 2-3 டாபிக்ஸை மட்டுமே நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டாலே 5க்கு ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக போட்டுடலாம். நீங்கள் அதுக்கப்புறமா வந்து கெஸ்ட்டில் கூட போட்டுக்கோங்க மற்ற கொஸ்டின்ஸை, ஓகேங்களா? அதுக்கடுத்து ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் 10th புக்கை மட்டும் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக ஜாகிரஃபியில் இந்த 5 கொஸ்டின்ஸை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விமான நிலையங்கள் இருக்குது, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள் இருக்குது, அப்புறமா வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ரயில்வேஸ், எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே நிலையத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்டாக, அப்புறம் இந்த பூங்கா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சான்ச்சுரிஸ், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குது இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு 10th புக்கை மட்டும் தெளிவாக படிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானது, ஓகேங்களா? அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி வந்து INM 2 1 தான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதால் நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், இதை மட்டும் படிச்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு நல்லா நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். INM பொறுத்த அளவுக்கு 1947 வரையும் படிங்க. ஸ்டார்டிங் INC வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் 1885லேருந்து, அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக படிங்க. ஹிஸ்ட்ரியில் அதுக்கு முன்னாடி அப்படியே கவர் ஆகிடும். 10th புக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படித்தாலே 85 வரைக்கும் உங்களுக்கு 10th புக் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ அங்கே படிப்பீங்க பார்த்தீங்களா, இந்த காந்திய காலம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்படியே கவர் ஆகிட்டு வந்துடும். ஸோ எல்லா இயக்கங்கள் இது எல்லாமே வந்து 10th புக்கில்
அப்படியே கவர் ஆகிடும். 11th 12th புக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்தியன் அதாவது காங்கிரஸை பற்றி இருக்கும். ஃபுல்லாக காங்கிரஸ் எப்போ உருவாக்குனாங்க, அது எப்படிலாம் வந்து சுதந்திர போராட்டம் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா பாலிட்டி. ஸோ பாலிட்டியை பொறுத்தளவுக்கு 15 மார்க். ஸோ இந்த 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து 6th இருந்து 12th வரைக்கும் எல்லா லெசன்ஸுமே நீங்கள் படித்து தான் ஆகணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாலிட்டி. ஸோ ரொம்ப ஈஸி தான். பட் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த நோட்ஸை மட்டும் திருப்பி ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. புரியுதுங்களா? புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. ஆல்ரெடி படித்ததை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து செலக்டிவாக நீங்கள் சிலபஸ் எடுத்து வச்சு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்திய அரசியலமைப்பு அதை பற்றி நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. மத்திய அரசுனா என்ன, மாநில அரசுனா என்ன, ஸோ அதை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. சட்டமன்றம்னா என்ன, லோக்சபானா என்ன, அதேமாதிரி லோக் ஆயுதானா என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கேருந்து கேட்பாங்க ஜிஎஸ்டி, மெயினாக ஜிஎஸ்டி கேட்பாங்க. 5 years பிளான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு வந்து 20 கொஸ்டின், அதாவது யூனிட் 5ன்றது வந்து எக்கனாமிக்ஸும் வரும், ப்ளஸ் வந்து தமிழ்நாடு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும். இந்த திட்டக்குழு, 5 years பிளானு, அதாவது அதுக்கப்புறம் இந்த நித்திய சேஞ்ச் பண்ணது. எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் 6th இருந்து 10th வரைக்கும் எதுவும் பெருசாக கண்டென்ட் இருக்காது. 11th 12th தான். ஸோ 11th 12th தான் கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்டாக வருது. ஸோ அதனால் நீங்கள் 11th 12th கண்டிப்பாக ஃபுல்லாக படிங்க. புரியுதுங்களா? ஆல்ரெடி என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்லாம் படிக்கணும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 6ல் 20 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து 6th இருந்து இந்த நம்ம இதெல்லாம் படிப்போம் பார்த்தீங்களா, அகலாய்வு, தொழில் கீழடி எங்கே இருக்குது, கொடுமலை எங்கே இருக்குது, ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக கேட்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள்லாம் இதில் தான் நீங்கள் கவர் பண்ணணும் ஃபுல்லாக. அப்புறம் திருக்குறளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதில் தான் கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே தொன்மை, ரொம்ப பழமையான விஷயங்களை, சங்க காலம் முதல் இக்காலம் வரை உள்ள இலக்கியங்களை பற்றியும் ஹிஸ்ட்ரியை பற்றியும் படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த தொண்டி, முசிறி, இந்த மாதிரி துறைமுக நகங்கள் எல்லாமே இதில் தான் கவர் ஆகும். புரியுதுங்களா? சரி, அதுக்கடுத்து ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூடை பொறுத்தளவுக்கு இப்போ தெளிவாக கொடுத்துட்டாங்க. லீசனிங்கில் 10 மார்க் வரப்போகுது, ஆப்டிடியூடில் 15 மார்க் வரப்போகுது. ஸோ ஆப்டிடியூட் 15, லீசனிங் 10. ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து 25 மார்க். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். ஸோ இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக படித்தாலே இந்த 15 கொஸ்டினுக்கு கண்டிப்பாக 12லேருந்து 13 கொஸ்டின் போட்டுடலாம். இதை தாண்டி வேறு என்னென்னலாம் சார் வரும்னா இந்த ஏஜஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷல் கொஸ்டின்ஸ்லாம் வரும். இந்த ஆவரேஜ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், ஏஜ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்பாங்க. பட் இந்த டாபிக்குள்ளே வராது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், பர்சன்டேஜ், இந்த மாதிரி இதோட அப்ளிகேஷன், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது டாப்பிக்கில். பட் அதோட தள்ளுபடி இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே டிஸ்கவுண்ட்டு, ப்ராஃபிட், லாஸ், இது எல்லாமே வரும். பட் அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கில் இல்லைனாலும் பர்சன்டேஜ் தெரிஞ்சாலே அந்த சம்லாம் நீங்கள் போட்டுடலாம். ஸோ லீசனிங்கை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் நீங்கள் அங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டாலே போதும். இங்கே நீங்கள் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் போதும். என்னென்ன மாடல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும்னா ஆல்ஃபா நியூமெரிக்கல் சீரியஸ், நம்பர் சீரியஸ், அதுக்கப்புறமா டைஸு, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு, சார்ட்ஸு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கேட்பாங்க. பட் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே அங்கே யோசிச்சு போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இப்போதைக்கு லைட்டாக படிங்க, முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்கள். ஆல்ரெடி படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக எதுவுமே தடாதீங்க, இருக்கிறத மட்டுமே ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கே டைம் இருக்காது. நீங்கள் நல்லா படித்து குரூப் 4 உங்களால் முடியலனாலும் கண்டிப்பாக குரூப் 2 வரப்போகுது. குரூப் 2, குரூப் 2A வருது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.